Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா. ஜூன் 22 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி ஆலந்தூர் தெற்கு பகுதியின் சார்பாக மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலந்தூர் RM ஹரிஷ் அவர்களை வருக வரவேற்கிறேன். இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் ஆலந்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு தம்பி வருங்கால கவுன்சிலர் மதன் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். இந்த வட்டத்தின் கழக செயலாளர் சந்தோஷ் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் மற்ற பகுதி கழக செயலாளர் அவர்களும் இன்று ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளராக பொறுப்பேற்றும் ஆதம்பாக்கம் ஜெய் அவர்களையும் மற்றும் ஆலந்தூர் தெற்கு பகுதியில் உள்ள மகளிர் அணி நிர்வாகிகளும் பட்ட நிர்வாகிகளும் இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, வர்த்தக அணி, தகவல் தொழில்நுட்ப அணி அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு புதுவிதமான ஒரு தலைவரோட பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகரோட ஒரு கழகத்தின் தலைவரோட பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடிட்டே இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் ஆணவமாக சொல்லுவோம் முதலமைச்சரோட பிறந்தநாளை கொண்டாடுவோன்ட்டு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா திரு ஜோசப் விஜய் எனும் நான் என் தளபதி சொன்னார் அன்னைக்கு அந்த இடத்துல. அன்னிலிருந்து உறுதிப்படுத்திட்டோம் இதுக்கப்புறம் தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவரை தவிர எதுவுமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 31 வருஷம் 32 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசிகர் மன்றமாக இருந்து, மக்கள் இயக்கமாக இருந்து, நட்பணி இயக்கமாக இருந்து, தமிழக வெற்றி கழகமாக இருந்து பயணிச்சு வந்தோம். இவர் கட்சி ஆரம்பிப்பாரா தெரியாது, இவர் முதலமைச்சர் ஆவாரா தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாங்கள் தளபதி என்ற ஒரே முகத்துக்கோசம் உண்மையாக வேலை செஞ்சோம். இன்னைக்கு நான் எம்எல்ஏ, ஆலந்தூர் ஹரிஷ் அவர்கள் எம்எல்ஏ, இந்த தொகுதியில் எம்எல்ஏ. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறோம் இந்த இடத்துல. அது எல்லாமே உங்களோட ஆதரவு, அன்பு தாம்மா. நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நாங்கள் இல்லை. உண்மையாக சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ இடத்துல ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பணத்தெல்லாம் தூக்கி போட்டு விசில் ஓட்டு போட்டு என் தலைவரை முதலமைச்சர் ஆக்கின ஒரே ஆள் நீங்கள் தாம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே நான் அமைதியாக பேசிட்டு போவேன், கொஞ்சம் ஃபயராக பேசணும் முடிவோட தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த தொகுதியில் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காரு. முன்னாள் அமைச்சர் தாமா அன்பரசு இருக்காரு. தோத்த வெறியில என்ன பேசணுமே தெரியாத கண்ணா முன்னாடி மைக்க கையில கொடுத்தன பேசினே இருக்கா போல. முன்னாள் அமைச்சர் சரிங்களா? இதுக்கப்புறம் இனிமேல் வருங்காலம் ஃபுல்லா முன்னாள் அமைச்சர் தான். நிரந்தர எம்எல்ஏ ஆலந்தூர் ஹரிஷ் மட்டும் தான். ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டு என்ன வைத்த சில பேசணுமே தெரியாத பேசினே இருக்கார மைக்கில். இவங்க சரியில்லை, அது சரியில்லை, சின்ன பசங்க சொல்லி நம்ம பார்த்தோன்னா சின்ன பசங்க தான் ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு. சின்ன பசங்க தான் ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு. அசிங்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு? அசிங்கமா இல்லை? தோத்துட்டியா, வேலையை பார்த்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு போ. வரவங்களுக்கு வழி விடு. 25 வருஷமா நீங்க மட்டும் தான் ஆளணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? அதை வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் இனி வர காலங்கள், இது இந்த 5 வருஷம் இல்லை, இனி வர காலங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனால் எப்படி பேசணும், அவங்க கொள்கையை பற்றி பேசணும், அவங்க தலைவர் மு கருணாநிதி அவர்களை வாழ்த்தி பேசணும், கலைஞர் அவர்களை வாழ்த்தி பேசணும், பிறந்தநாள் வாழ்த்தி பேசிட்டு போ. சம்பந்தமே இல்லாமல் தவக அமைச்சர்களை பற்றி பேசுறது, எம்எல்ஏ பற்றி பேசுறது, கழக நிர்வாகிகளை பற்றி பேசுறது. ஏன் என் தலைவரை கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷமா நீங்கள் அவரை பற்றி பேச அந்த ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை.
அதனால் எங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த 5 வருஷம் உங்களுக்கு கடை ஓடணும்னா, டீ கடை ஓடணும்னா எங்களுக்கு வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, சென்னை மாநகர தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநகராட்சியில் மேயர் ஆகிட்டா நான் ஒரு பக்கம் வீசா ஏற்றுக்கிறேன்னாரு. இதே இடத்துல மதன கவுன்சிலர் ஆவான், தமிழ்நாடு முழுவதும் நான் மேயராக ஆகும். அப்போ நான் ஷேவிங் பிளேட் எடுத்துன்னு வருவேன். அந்த RS பாரதியை சேவ் பண்ணி சொல்லுவேன். நான் இதே இடத்துல ஞாபகம் வச்சுக்க மக்களே, கண்டிப்பா நடக்குதா இல்லை. இப்போ வருஷம் எடுத்துட்டு வந்திருப்பேன் ஷேவிங் பிளேட. வானா மனுஷன் பெரிய வயசுல பெரியவராச்சு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரே விமர்சனம்ப்பா. இப்படி போனா விமர்சனம், அப்படி போனா ஒரு கடைக்கு போனா விமர்சனம், ஒரு கடையை திரும்ப தான் விமர்சனம். இவ்வளவு நாளா பண்ணாத திமுக அரசு இப்ப பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால முடியல. ஏன்னா குளத்தூர்லயே அவங்க தோத்துட்டாங்க. அதனால எங்க அண்ணன் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, இப்படி கை காமிச்சு. அந்த மாதிரி நாங்க எங்க தலைவர் முகத்துக்கோசம் எனக்கோசம் ஓட்டு போடல. இப்பயே சொல்ற மக்கள், எனக்கோசம் யாரும் ஓட்டு போடல, ஹரிஷ் மூஞ்சிக்கோசம் ஓட்டு போடல. ஆனா என் தளபதி விஜய், ஜோசப் விஜய் அண்ணன், அவருக்கு முகத்துக்கோசம் இங்க இருக்க பெண்கள் ஆகட்டும், பெரியவர்கள் ஆகட்டும், ஒருத்தர் இந்த விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்றது மட்டும் தான் வந்திருக்கும், நல்லது மட்டும் தான் பண்ணுவோம். அது தவிர எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா 31 வருஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எங்க சொந்த பணத்துல ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு, பெயிண்ட் வேலை செஞ்சு, கட்டட வேலை செஞ்சு, சென்ட்ரிங் வேலை செஞ்சு சம்பாரிச்சு நாங்கள் சின்ன தலைவர் கோசம் வேலை செஞ்சோம். சொந்த பணத்தில் வேலை நாங்கள் செய்யும் போது இப்போ எங்கள் மாத சம்பளம் 1 லட்ச ரூபாய். இந்த மாத சம்பளத்தில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சாலையோர ஒரு பெண்மணிக்கு ஒரு கடை வச்சு கொடுத்ததுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன். ஒரு கலட்டா சேனலில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போனேன், விருது வழங்க விழா போனேன். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஒரு 25,000 ரூபா கொடுத்தேன். இன்னும் 2 கல்வி ஊக்கத்தொகையாக 25,000 ரூபா கொடுத்தேன். 1 லட்ச ரூபா சம்பளத்தை நான் முதல் மாத சம்பளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தலைவரால் அந்த எனக்கு நான் பெரிய படிப்புலாம் படிக்கல, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போய் தவிர எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தலைவரால் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் சட்டமன்றத்தில் எனக்கு வருது. அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை, முதல் சம்பளத்தை அப்பா அம்மாட்ட கொடுப்பு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் நான் தளபதியால் இந்த இடத்துக்கு வந்தேன். தளபதி மூலியமா ஒரு நட்பணியை செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அந்த நட்பணியை என் தளபதி கொடுத்த 1 லட்ச ரூபாவை நான் அந்த நிதியாக கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன், செஞ்சேன். இனி வரும் காலங்களில் எனக்கு என் உடலில் உயிர், மூச்சு, நாடி, நரம்பு இருக்கிற வரை எல்லாமே தளபதி தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து அவதூறு கரண்ட்டு கட்டு, தண்ணி வரல, இதெல்லாம் பிரச்சனை. மக்கள் நீங்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாளைக்கு எனக்கே 500 ஃபோன் வருது, ஹரிஷ் அவர்களுக்கு 300 ஃபோன் வருது. இவ்வளோ நாளாக கரண்ட்டு கட் பண்ணாங்களா? இல்லை. காரணம், இப்போ நாங்கள் மேலே இடத்துல நாங்கள் இருக்கிறோம். கீழே இடத்துல யார் இருக்கிறா? கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர்லாம் இருக்காங்க. அவங்களோட ஒரு சில நபர்கள்லாம் இப்போ நீங்கள் 2 நாள் சமூக வளத்தில் பார்த்துருப்பீங்க. 2 பசங்க பைக்கில் வருவானுங்க, ஒரு இபி பாக்ஸை பிடுங்குவாங்க, பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. 6 பீஸ் கேரியரை. அவங்களுக்கும் அந்த பீஸ் கேரியருக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்குது ஃபுல்லாகவே கல், 2 கம்பி தான் இருக்கும். அதை பிடிங்கி போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை. இது காரணம் தாவேக்கா உங்கள் ஆட்சியில் ஓட்டு போட்டோம், இந்த மாதிரி கரண்ட் இல்லை. இந்த மாதிரி விஷயத்த ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறாங்கன்னா அது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க மக்களே. இன்னும் கவுன்சில் எலெக்ஷன் 5 மாதம் 8 மாதமும் இருக்குது. இந்த இதில் சட்டமன்றத்தை தோத்துட்டாங்க. அந்த இதுலையாவது ஜெயிக்கணுமே. அதனால இந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் மேலே, எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் அண்ணன் மேலே ஏதாவது ஒரு பழியை சுமத்தணும். இந்த கரண்ட் இல்லை, இது இல்லை, தண்ணி இல்லை, இது ஏதாவது சொல்லணும்ன்ட்டு அவங்க ஒரு பழியை போட்டுகிட்டே வருவாங்க. நீங்கள் எந்த பழியை வேணால் போடுங்க, கரண்ட்டு நல்லபடியாக இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக வரதான் போகுது. நாங்கள் கவுன்சில் எலெக்ஷனில், மேயர் எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்க தான் போகிறோம். எல்லா 234 இதில் ஊராட்சி, மேயர் எல்லாம் நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம். இதை விட மிகப்பெரிய வெற்றி அடைய தான் போகிறோம். இங்கே ஒருத்தர் பாதி மீசி எடுக்க தான் போகிறாரு, முன்னாள் அமைச்சர் வீட்டில் இருக்க தான் போகிறாரு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருங்க, நடக்குதா இல்லைன்னு பார்த்துட்டே இருங்க. ஆரம் ஹரிஷை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆரம் ஹரிஷ் கட்சிக்கு 2 வருஷம் ஆகுது. அவருக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக பதவி தலைவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அவருக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாங்க. நீ ஜெயிச்சு எம்எல்ஏவாக நிற்கிறாரு. இதே திமுக கட்சியில் ஒரு மாணவர் அணிக்கோ ஒரு பகுதி செயலாக, வட்ட செயலாக எம்எல்ஏ கொடுத்து நீ ஜெயிக்க வைக்க முடியுமா? உங்களால் முடியாது. காரணம், அவன் காலத்துக்கும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. புதுசாக வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். எங்கள் கட்சியில் மாணவர் அணி அமைப்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கிற ஒரே கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா நேற்று ஒருத்தர் 40 வருஷமாக நான் ஒன்றிய செயலாளராக இருக்கேன், எனக்கு இதுவரை திமுக கட்சியில் ஒரு சீட்டு கூட தரலன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீ 40 வருஷம் இல்லை, 75 ஆண்டுகளாக இருந்தாலும் எம்எல்ஏ சீட்டை தரமாட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கேன். அதுதான் எங்கள் தலைவரோட மகிமைன்னு சொல்லியிருக்கோம்.
ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி தான் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னா மக்கள் சில பேர் புரிய மாட்டேங்குது. கரண்ட் இல்லை, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட மனசு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் எல்லாமே சரியாகிவிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நாங்கள் வந்து கரெக்டாக இன்னையோட 31 நாள் ஆயிருக்கு. சரிங்களா, 31 நாள் தான் ஆயிருக்கு இன்னையோட ஆட்சி பொறுப்பேற்று. சரிங்களா, எல்லாமே உங்களுக்கோசம் எங்கள் தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. எல்லா விஷயத்தையும் நல்லது பண்ண தான் போயிருக்காரு. எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். எங்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் தொடர்ந்து மக்களுக்கோசம் என்னென்ன பண்ணணும், ஏது செய்யணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் எங்கள் தளபதி அவர்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், மக்களே நல்லா புரிஞ்சுங்க. இந்த 5 வருஷம் இல்லாமா, இனி வரும் காலங்கள் எல்லாமே ஜோசப் விஜய் அண்ணன் தான் முதல்வர்ன்றது எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். அதே போல் மதன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மதன். அவரோட சேர்ந்த சந்தோஷ், முருகன், தம்பி முருகன் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்து இன்றைக்கி ஒரு வட்டச்செயலாக அமர்ந்திருக்கார் முருகன் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதனை பற்றி சொல்லணும்னா மதன் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான். அவர் தான் முன்னாள் மாவட்ட அமைப்பாளராக ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம கட்சியில் பகுதி கழக செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கி பகுதி கழக செயலாளராக இருக்கார். இதே வார்டில் 166 வார்டில் சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக உட்கார போகிறாரு. எழுதி வச்சுக்கோங்கம்மா. கண்டிப்பாக நடக்கிறதா எழுதி வச்சுங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைம்மா. ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிற எங்களுக்கே ஒரு கஷ்டம் ஒரு இதுவாக இருக்குன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் மதன் அவர்களும் ஒரு கவுன்சிலர் அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. அதுக்கான வேலைகள் இங்கே நீங்கள் தான்மா பார்த்துக்கணும். நீங்கள் மட்டும்தான். சரிங்களா, உரிமையாக நீங்கள் கேட்கலாம். நாங்கள் மேலே இருக்கிறோம், கீழே இருக்கிற நீங்கள் ஜெயிக்க வச்சாதான் எல்லா வேலையும் நடக்கும். திருப்பி அவங்களுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க எந்த வேலையும் நடக்காது. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதை புரிஞ்சு செயல்படுங்க. என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக மட்டும்தான் எப்பயுமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கே ஆலந்தூர் தானா? ஆமாம். ஓகே, எப்படி இருக்கு நம்ம அரசாங்கம்? நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. ஆமாம், நம்ம தலைவர் ஜெயிச்சு நல்லா இருக்கு. இப்போ ஓகே, என்ன பிடிச்சிருக்கு? என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்து உங்களுக்கு? இன்னும் செஞ்சால் தானே பார்த்து பிடிக்கணும். இதுக்கு மேலே தானே பார்த்து தெரியும் நம்மளோட தலைவர். நிறைய விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. இன்னும் நம்ம ஏரியாக்குள்ளே வரலையேப்பா. மீனாட்சி நவீன்குமார். ஓகே, சிஎம் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரோட பிறந்தநாள் வரப்போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ போன ஆட்சி இல்லாமல் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எங்கள் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.